ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து 23ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு தனியார் சொகுசு பேருந்து 41 பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஆந்திர மாநிலம் கர்னூல் வழியாக பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது கர்னூல் மாவட்டம் 44வது தேசிய நெடுஞ்சாலையில் சின்ன டேக்கூர் என்னும் இடத்தில் அதிகாலை 3 மணியளவில் முன்னால் சென்று கொண்டிருந்த பைக் மீது இந்த சொகுசு பேருந்து வேகமாக மோதியது. இதில் பைக்கில் இருந்தவர் தூக்கி எறியப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்தின் போது பேருந்திற்கு அடியில் பைக் சிக்கி இருக்கிறது. அப்போது பைக்கில் இருந்த பெட்ரோல் டேங்கரில் தீப்பிடித்து பேருந்திற்கு பரவியது. இதனை அறியாத பேருந்து ஓட்டுநர் பேருந்தை சிறிது தூரம் ஓட்டிச் சென்றிருக்கிறார். இதற்கிடையே பேருந்தின் டீசல் டேங்கில் தீப்பற்றி மளமளவென பேருந்தில் தீ பரவ தொடங்கியுள்ளது. உடனே பேருந்தை நிறுத்திய ஓட்டுநர் உடனே அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார். அதிகாலை என்பதால் தூங்கிக் கொண்டிருந்த பயணிகள் தீ பரவுவதை தாமதமாக அறிந்துள்ளனர். இதையடுத்து பேருந்தின் கீழ்வரிசையில் உள்ள படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மட்டுமே பேருந்தில் இருந்து உடனே இறங்கி உயிர் பிழைத்துள்ளனர். சிலர் அவசர காலத்தில் உதவும் எமர்ஜென்சி எக்ஸிட் கதவை உடைத்துக் கொண்டு காயங்களுடன் வெளியேறினர். இருப்பினும் மேல் படுக்கையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் எழுந்து கீழே இறங்குவதற்குள் பேருந்து முழுவதும் தீ பரவியது. வேகமாக பரவிய தீ மற்றும் புகையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டு பேருந்தில் இருந்த 20க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக தீயில் கருகி உயிரிழந்தனர். இது குறித்து தகவல் அறிந்ததும் கர்னூல் போலீசார், தீயணைப்பு படையினர், ஆம்புலன்ஸும் வந்தது. அவர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். காயமடைந்து சாலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தவர்களை ஆம்புலன்ஸில் கர்னூல் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் பேருந்து சீட்டில் இருந்தபடியே பலர் உயிருடன் எரிந்து இறந்துள்ளனர். ஆதலால் எலும்பு கூடுகளாக இருக்கும் இவர்கள் யார் யார் என்பது குறித்து DNA பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இறந்தவர்கள் சிலரின் உடல்களுக்கு பிரேத பரிசோதனை நடத்தி அவரவர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. பேருந்து தீ விபத்து குறித்து அறிந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாண், தெலங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் நிதியில் இருந்து இறந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா 2 லட்சமும், காயமடைந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா 50,000 ரூபாய் நிதி உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தலைமறைவான பேருந்து ஓட்டுநரை தேடி வருகின்றனர். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.